ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா 2 அதிகாரம் 10 லுக்ஸ் காஸ்பல் சாப்டர் 2 verse 10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேய்ப்பர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிறார். பயப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில பயம் என்பது அநேக மக்களை பற்றி கொண்டிருக்கிறது. There are people, those who are stricken by the fear of many things. They call it as phobia. They worried about many things. They have a fear without any reason. They are worried about many things of the world. But by worrying, we will not gain anything. That is why the Lord God says, do not be afraid. பயப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில பயம் என்பது ஒரு ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். The Lord has not given us the spirit of fear, but of love, of power, and of a sound mind. So we have the spirit of sound mind. We should be able to distinguish the bad things from the evil world. There are people, we all live in the world. They do not know the world is evil. They do not know there are good things in the world. We need to distinguish the bad things in the evil world. We need to choose the good things so that we will have joy. We need to choose Jesus in our life. We need to let Jesus come in our life. We need to bring Jesus in our home so that we will have salvation. We will have joy. We will have all the breakthroughs in our life. That is the good news today. There is no good news where there is no Jesus. If you understand this truth, you will have good news every day because Jesus brings good news. If Jesus is born in your life, He will always make you glad. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிறந்திருப்பாரேயானால் அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற காரியங்களை செய்வார். நாம் பயப்படாமல் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். Fear is the enemy of our faith. Don't believe what the devil says. Don't be afraid of what the devil says. Believe in the Lord God and do accordingly. Follow Him so that you will have joy in your life. You will have breakthroughs in your life. You will not afraid of anything because our Lord Jesus Christ has overcome everything in the world. அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். அவரை பின்பற்றுகிற நமக்கு ஜெயம் உண்டு. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தையை நம்பி உம்முடைய வார்த்தையின்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா, கிருபை தாரும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பயத்தை மாற்றி போடும். நல்ல செய்தியை கொண்டு வரும். எங்க இருந்து வரணுமோ அங்க இருந்து வரட்டும். இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். அற்புதங்கள் நடைபெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.